நாளுமாகிய இந்த நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆண்டிலேயும் உங்கள் நடுவில் காணப்படும்படி பரலோகத்தின் ஆண்டவர் செய்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல ஊழியங்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். எல்லா கனமான ஊழியர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், கை அசைக்காதுங்க, எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை காண்பது என் வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியம். உங்க கூட இருப்பது அதை விட பெரிய பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். நான் நினைக்கிறேன் உங்களை மாதிரி உற்சாகம் உள்ளவர்கள் தமிழ்நாட்டிலே இல்லை. இருக்கிறாங்களான்னு தெரியல, நான் பார்த்ததில்லை. நான் என் வாழ்க்கையில கண்டவர்களில் நீங்கள் தான் உற்சாகமானவர்கள். அல்லேலூயா. சரி, உற்சாகத்தோடு உட்கார்ந்துருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். மெதுவா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் கூட மெதுவா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சரி, யாராவது ஒரு ஆளு நான் சொல்ற எல்லா வசனங்களையும் மைக்கில் வாசிக்கணும்னா, யாராவது ஒரு ஆள் தமிழ் தெரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் தமிழர்கள் தான் இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஒரு ஆள் வசனத்தை ஒரு ஆளுக்கு மைக்கு கொடுங்க. நீங்க வாசிப்பீங்களா? சரி. நான் நேற்றைக்கு ராத்திரி பெங்களூர்ல இருந்தேன். இன்னைக்கு காலையில தான் வந்தேன். 1 மணிக்கு ஒரு தூங்கலான்னு நினைச்சா உங்க ஊரை விட பாதாளம் பரவாயில்லைன்னு தோணுது. இதுக்கு மேல ஒரு கமெண்ட் கொடுக்க முடியாதுல்ல. சரி, 2 வசனங்களை வாசிக்கணும். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது, நாங்கள் ஆலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். நல்ல வேலை, போன வருஷம் என்ன தலைப்புல பேசுனேன்னு சொன்னீங்க. இல்லைன்னா தான் இந்த வருஷம் அதுதான் எடுத்துட்டு வந்தேன். அப்படின்னு சும்மா தான் சொன்னேன். சரி, நீங்க அந்த வசனத்தை கொஞ்சம் கவனமா பாருங்க. எல்லாரும் பேப்பர் டைரி எல்லாம் கொண்டு வந்தீங்க இல்ல? தமிழ் எழுத தெரியல எல்லாருக்கும். நான் இன்னைக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன். நாளைக்கு ராத்திரி 10 நிமிஷத்துக்கு முன்னே கூட்டத்தை முடிப்பேன். முடிச்சுட்டு எல்லாருக்கும் டைரியும் பார்ப்பேன். நல்லா எழுதியிருக்கிற ஆளுக்கு இந்த பேனாவை தருவேன். ஓகே? சரி, ஒரு அல்லேலியாவும் சொல்லல ஒண்ணும். சரி, அந்த 2வது வசனத்தை நீங்க நல்லா பாருங்க. பார்த்தீங்களா? அங்க கல்லுக்கு உயிர் கொடுப்பார்களோன்னு போட்டிருக்கு. பார்த்தீங்களா? பார்க்கலையா? சரி, 10வது வசனத்தை பாருங்க. மண்மேடுக்கு அஞ்சினார். பார்த்தீங்களா? எது?
மண்மேடு. நான் இன்னைக்கு பேச போற செய்திக்கு ஒரு தலைப்பு போட்டேன். அந்த தலைப்பை போட்டுட்டு நான் அதை வெட்டிட்டு வேற ஒரு தலைப்பு போட்டேன். கூட்டம் முடிஞ்சு ஒரு சேகண்ட் தரணும். என்னையா, அந்த சட்டசபை மொத்தம் உங்க கண்ட்ரோல்ல. முதல்ல நான் போட்ட தலைப்பு, கல்லுக்கு உயிர் கொடுத்தவர்கள் மண்மேடுக்கு அஞ்சலாமா? சரி, உங்களுக்கு புரியல பார்த்தீங்களா? அதனால நானே மாற்றினேன். கற்களை உடைத்து எறிந்தவர்கள் மண்மேடுக்கு அஞ்சலாமா? என்ன தலைப்பில் பேச போறேன்? கற்களை உடைத்து எறிந்தவர்கள் மண்மேடுக்கு அஞ்சலாமா? இப்போ பலத்தை பார்த்தா எது பயங்கரம்? கல்லா மண்ணா? கல்லு. கல்லையே உடைச்செறிஞ்சவங்க மண்ணை பார்த்து பயப்படலாமா? பயப்பட மாட்டாங்க. ஏன்னா நாங்க இதுக்கு முந்தி எதையே உடைச்சிருக்கிறோம்? கல்லே உடைச்சிருக்கிறோம். அப்போ கல்லை உடைச்சதுல 10% எனர்ஜியை யூஸ் பண்ணா போதும், மண்மேடுகளை என்ன செய்யலாம்? உடைத்து விடலாம். ஆனா அவர்கள் சொன்னது என்ன? மண்மேடை கண்டு பயப்படுகிறோம். எதை கண்டு பயப்படுகிறோம்? மண்மேடை கண்டு பயப்படுகிறோம். நான் இன்னைக்கு பேச போகிற செய்தி அதாக்கும். கற்களையே உடைத்து எறிந்தவர்கள் மண்மேடுகளுக்கு அஞ்சலாமா? ஒரு தடவை சொல்லுங்க. இது எப்படின்னு கேட்டா, கேன்சரையே மேற்கொண்டு வந்தவன் காய்ச்சலுக்கு பயப்படலாமான்னு. எதை? கேன்சரையே மேற்கொண்டு வந்தவன் காய்ச்சலுக்கு பயப்படலாமா? சொல்லுங்க. நாங்கள் கற்களையே மேற்கொண்டவர்கள், கற்களையே உடைத்து எறிந்தவர்கள். ரொம்ப சவுண்டா பேசப்படாது, மெதுவா, முடிஞ்ச அளவு மெதுவா பேசுங்க. நாங்கள் கற்களையே உடைத்து எறிந்தவர்கள். ஒரு தடவை கூட சொல்லுங்க. நாங்கள் கற்களையே உடைத்து எறிந்தவர்கள். கடந்த 8 ஆண்டுகளா நீங்க கண்டதெல்லாம் கற்பாறைகள். இனி நீங்க காண போறது வெறும் மண்மேடுகள் தான். அதை உடைக்க முடிந்ததானா? கண்டிப்பா இந்த ஆண்டுல உடைத்து எறிய முடியும். நல்ல ஒண்ணு கை தட்டி, நல்ல கை தட்டி, நல்ல வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உடாரபாலா சக்கரபாலா. நீ இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை வெறும் மண்மேடு. நீ இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிற நெருக்கடி வெறும் மண்மேடு. இதை விட பெரிய போராட்டங்களை மேற்கொண்டு வந்த நீ சாதாரணமாய் மேற்கொள்ள முடியும். நான் என்னுடைய செய்தியை 5 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறேன். முதல்ல நான் பேச போகிறது, அது என்ன வேலை, அது என்ன வேலை. ரெண்டாவது பேச போகிறது, அதை எப்படி கட்டினார்கள். மூணாவது பேச போகிறது, யார் கட்டினார்கள். நாலாவது பேச போகிறது, கற்களுக்கு உயிர் கொடுத்தவர்கள் அல்லது கற்களையே உடைத்து எறிந்தவர்கள் மண்மேடுக்கு அஞ்ச 7 காரணங்கள். அதையும் சொல்லிட்டு கடைசியில இந்த சந்ததியில கர்த்தர் நம்மை கண்டிருக்கிறார். ஆஹா, அல்லேலூயா. சரி, இது என்ன வேலை என்பதற்கு பைபிள்ல இருந்து 4 பகுதிகளை நான் சொல்லுவேன். அத்தனை பேரும் எழுதிக்கிடணும். அத்தனை பேர் என்ன செஞ்சுக்கிடணும்? எழுதிக்கிடணும். வசனங்களை முதல்ல வாசிக்கலாம். 1, நல்ல வேலை. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன்.
அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். சொல்லுங்க, நல்ல வேலை. நல்ல வேலை. மெதுவா சொல்லுங்க, நல்ல நல்ல வேலை. 2 நெகேமியா 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரமாய் இருக்கிறது, நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாய் இருக்கிறோம். பெரிய வேலை. சொல்லுங்க, பெரிய வேலை. மெதுவா சொல்லுங்க, நல்ல வேலை. நல்ல வேலை. பெரிய வேலை. பெரிய வேலை. 3 நெகேமியா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் அருகே தெக்கோவா ஊர் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. கர்த்தரின் வேலை. சொல்லுங்க, கர்த்தரின் வேலை. ஒவ்வொன்றா சொல்லுங்க. நல்ல வேலை. நல்ல வேலை. பெரிய வேலை. பெரிய வேலை. கர்த்தரின் வேலை. கர்த்தரின் வேலை. நமக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவோமா? குட் ஒர்க். குட் ஒர்க். குட் ஒர்க். குட் ஒர்க். கிரேட் ஒர்க். கிரேட் ஒர்க். காட்ஸ் ஒர்க். காட்ஸ் ஒர்க். நெகேமியா 10ஆம் அதிகாரம் 33வது வசனம். எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் சகல வேலைக்கும் வருஷாந்தோறும் நாங்கள் சேக்கலில் 1/3 கொடுப்போம் என்கிற. போதும். கர்த்தருடைய ஆலயத்தின் வேலை. சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயத்தின் வேலை. இப்போ ஒவ்வொன்றா சொல்லுங்க. நல்ல வேலை. நல்ல வேலை. பெரிய வேலை. பெரிய வேலை. கர்த்தரின் வேலை. கர்த்தரின் வேலை. கர்த்தரின் ஆலயத்தின் வேலை. கர்த்தருடைய ஆலயத்தின் வேலை. இங்கிலீஷ்ல சொல்லுவோமா? குட் ஒர்க். குட் ஒர்க். கிரேட் ஒர்க். கிரேட் ஒர்க். காட்ஸ் ஒர்க். காட்ஸ் ஒர்க். காட்ஸ் ஹவுஸ் ஒர்க். காட்ஸ் ஹவுஸ் ஒர்க். நல்லா வலது கையை உயர்த்தி பிடிங்க. நீங்க இந்த உலகத்துல இப்ப செஞ்சு கொண்டிருக்கிறது சாதாரணமான வேலை அல்ல. நீங்க நல்ல வேலையில இருக்கிறீங்க. நீங்க பெரிய வேலையில இருக்கிறீங்க. நீங்க கர்த்தருடைய வேலையில இருக்கிறீங்க. நீங்க கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையில இருக்கிறீங்க. இதை விட நல்ல வேலை உலகத்துல இல்ல. இதை விட பெரிய வேலை உலகத்துல இல்ல. இதை செய்யும்படி கர்த்தர் தம்முடைய வல்லமை உங்க கைகளில ஊற்றுகிறார். உங்க கைகளில தெய்வத்தினுடைய வல்லமை ஊற்றப்படுகிறது. நல்ல கண்ணை மூடி, நல்ல வாயை திறந்து 2 கையை தட்டி நல்ல வேலை செய்யும்படி, பெரிய வேலை செய்யும்படி, கர்த்தரின் வேலை செய்யும்படி, கர்த்தரின் ஆலயத்தின் வேலை செய்யும்படி கர்த்தர் உங்கள் அத்தனை பேரையும் பலப்படுத்துகிறார். இனி அதை கட்டினார்கள் இல்லையா? அதை கட்டினதற்கு பைபிள்ல 4 வார்த்தை சொல்லி இருக்கு. 1 நெகேமியா 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். கட்டினார்கள். அதை மட்டும் வாசிங்க. கட்டினார்கள். கட்டினார்கள். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். பழுது பார்த்து கட்டினார்கள். சொல்லுங்க, கட்டினார்கள். பழுது பார்த்து கட்டினார்கள். இனி அந்த 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு பின்னாக லேவியரில் பானியின் குமாரர் ஏகும் அவன் அருகே கேகிலா மாகாணத்தில் தன்னுடைய பாதி பங்குக்கும் பிரபுவாகிய அசபியாவும் பழுது பார்த்து கட்டினார்கள். ஜாக்கிரதையாய். 17 இல்லையா? இல்ல பாஸ். 20 வாசிங்க. அவனுக்கு பின்னாக சாபாயின் குமாரன் பாரூக் அந்த கோடி துவங்கி பிரதான ஆசாரண எலியாசிபின் வாசற்படி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை வெறும் ஜாக்கிரதையோட பழுது பார்த்து கட்டினான். சொல்லுங்க, கட்டினார்கள். கட்டினார்கள். பழுது பார்த்து கட்டினார்கள். பழுது பார்த்து கட்டினார்கள். ஜாக்கிரதையாய் கட்டினார்கள். ஜாக்கிரதையாய் கட்டினார்கள். ஒரு தடவை தொடக்கத்துல இருந்தே சொல்லுங்க, நல்ல வேலை. நல்ல வேலை. மெதுவா சொல்லுங்க, பெரிய வேலை. பெரிய வேலை. கர்த்தர்
கர்த்தரின் வேலை, கர்த்தரின் வேலை, கர்த்தரின் ஆலயத்தின் வேலை, கர்த்தரின் ஆலயத்தின் வேலை கட்டினார்கள், கட்டினார்கள், பழுது பார்த்து கட்டினார்கள், பழுது பார்த்து கட்டினார்கள், ஜாக்கிரதையாய் கட்டினார்கள். ஜாக்கிரதையாய் கட்டினார்கள். இனி அந்த 2ஆம் அதிகாரம் 18வது வசனம், உற்சாகமாய் கட்டினார்கள். இப்ப சொல்லுங்க, கட்டினார்கள், கட்டினார்கள், மெதுவா பேசுங்க. கட்டினார்கள், கட்டினார்கள், பழுது பார்த்து கட்டினார்கள், பழுது பார்த்து கட்டினார்கள், வெகு ஜாக்கிரதையாய் கட்டினார்கள், ஜாக்கிரதையாய் கட்டினார்கள், உற்சாகமாய் கட்டினார்கள், உற்சாகமாய் கட்டினார்கள். 9வது ஆண்டுல நம்மளை கொண்டு கர்த்தர் கட்ட போகிறார். ஆமென். 9வது ஆண்டுல பழுது பார்த்து கட்ட போகிறோம். 9வது ஆண்டுல கொஞ்சம் கூட ஜாக்கிரதையாய் கட்ட போறோம். இதுவரை இல்லாத உற்சாகத்தோட கட்ட போறோம். நல்ல வாய திறந்து, நல்ல வாய திறந்து, நல்ல வாய திறந்து கர்த்தர் உங்களுக்கு தேவையான ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். கர்த்தர் உங்க மேல தமது வல்லமையை ஊற்றுகிறார். இந்த டென்ட் முழுக்க தேவ பிரசன்னம். நல்ல கண்ணை மூடி நல்ல 2 நிமிஷம் கை தட்டி வா திறந்து அத்தனை பேரும் ஆவியில போராடுங்க. உடா பரப ஷகாந்தரபா ரி அந்தரப பிரௌடப துரபலபரபலபா ரேல் அந்தரபலபரபலபா ரீதல் கபரபலபரபலபா. இது நல்ல வேலை சகோதரா, இது பெரிய வேலை சகோதரி, இது கர்த்தரின் வேலை. நீ செய்து கொண்டிருப்பது தெய்வ ராஜ்யத்தின் வேலை. அதனால கட்டணும், அதை பழுது பார்த்து கட்டணும், அதை கவனமா கட்டணும், அதை ஜாக்கிரதையா கட்டணும், அதை கொஞ்சம் கூட உற்சாகமா கட்டணும். அதற்கென்று கர்த்தரே உங்களை முன்ன நின்று நடத்த போகிறோம். அடுத்த ஆண்டுல இதை விட வெகு திரளாயிருப்பீர்கள். 2 நிமிஷம் ஆவியில நிரம்பி ஆண்டவரை உயர்த்துங்க. நல்ல வாத்திறந்து ஆண்டவரை உயர்த்துங்க. ரபா சத்தரபா ரியாந்தரபா உடந்தரபலபா ரெந்தல் கத்தரபலபரபா. அடுத்து நம்ம பார்க்க போறது, யார் யார் கட்டினார்கள், யார் யார் கட்டினார்கள். அதுக்கு நான் ஒரு 7 வகையான ஜனங்களை சொல்லுவேன். நீங்க கவனமா கவனிக்கணும். 1, நெகேமியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிம் அவன் சகோதரனாகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டுவாசலை கட்டினார்கள். பாத்தீங்களா, கட்டினது யாரு? பிரதான ஆசாரியன். யாரு கட்டினது? பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியர்களுக்கு உண்மையிலே கட்டுகிறதற்கும் சம்பந்தமே இல்லை. அவர்களுக்கும் கட்டுறதுக்கும் சம்பந்தம் இல்ல. அவருடைய வேலை என்ன? தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் நடுவுல நிற்பது. தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் நடுவுல நிற்பது. ஆனா கர்த்தருக்காக கட்டணும் அப்படின்னு சொன்ன பொழுது தங்களால் முடிந்ததை செய்யும்படி அவர்கள் செய்கிறார்கள். நாங்களும் கட்டுவோம். பிரதான ஆசாரியன் கட்டினான். அடுத்து 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவனுக்கு பின்னான சமமான பூமியிலே வாசமாயிருக்கிற ஆசாரியர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள். முதல்ல கட்டினது யாரு? பிரதான ஆசாரியர். இப்ப கட்டினது யாரு? ஆசாரியர். ஆசாரியருடைய வேலை என்ன? தேவ பிரசன்னத்துல நிற்பது. அவங்க வேலை என்ன? தேவ பிரசன்னத்துல நிற்பது. இப்ப அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? கட்டி கொண்டிருக்கிறார்கள். பிரதான ஆசாரியன், நான் இப்ப சொல்லிட்டு போறதெல்லாம் திரும்ப கேட்பேன், அப்போ இப்படி முறைச்சு பார்க்கணும். பிரதான ஆசாரியர் கட்டினார், ஆசாரியர்கள் கட்டினார்கள். 3வது நெகேமியா 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அருகே எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய ஊரின் குமாரன் ரெப்பையா பழுது பார்த்து கட்டினான். 14வது வசனம். குப்பைமேட்டு வாசலை பெத்லகேமின் மாகாணத்தின் பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாளைகளையும் போட்டான். பாத்தீங்களா, பிரபுக்களும் மாகாண பிரபுக்களும் கட்டினார்கள். யாரெல்லாம் கட்டினார்கள்? பிரபுக்கள், மாகாண பிரபுக்கள். மாகாண பிரபுக்கள். அப்போ 1 பிரதான ஆசாரியன்,
2 ஆசாரியன் 3 பிரபுக்களும் மாகாண பிரபுக்களும். 4வது கட்டுனது யாருன்னு பாருங்க. சம்பந்தமில்லாத ஆட்கள் எல்லாம் கட்டி இருக்கிறார்கள். 4வது பாருங்க, நெகேமியா 3:29. அவனுக்கு பின்னாக இம்மேலின் குமாரன் சாதோக் தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கனியாவின் குமாரன் செமையா பழுது பார்த்து கட்டினான். வாட்ச்மேனும் கட்டினான். யாரு? வாட்ச்மேன், காவலாளி. காவலாளிக்கும் இந்த மேசன் ஒர்க்குக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பிரதான ஆசாரியனுக்கும் கட்டிடக்கலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஆசாரியனுக்கும் கட்டுறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. பிரபு வந்து நின்னு கட்டுவானா? மாகாணங்களின் அதிபதி வந்து நின்னு கட்டுவானா? அப்போ பிரதான ஆசாரியன் கட்டுகிறான், ஆசாரியன் கட்டுகிறான், பிரபுக்களும் மாகாணங்களின் அதிபதிகளும் கட்டுகிறார்கள். இப்போ காவலாளியும் கட்டுகிறான். 5. இது ஒருவேளை உங்களுக்கு நம்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ப முடிஞ்சவங்க நம்பிக்கிடுங்க. 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களிலே தட்டரின் ஒருவனாகிய அரியாவின் குமாரன் உசியல் பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே தைலக்காரில் ஒருவன் குமாரனாகிய அனனியா பழுது பார்த்து கட்டினான். அது முதல் கொண்டு அகலமான மதில்கள் மட்டும் எருசலேமின் இடிக்காமல் விட்டிருந்தது. ஸ்ப்ரே கம்பெனி வச்சிருக்கிறவனும் கட்டினான். யாரு? ஸ்ப்ரே கம்பெனி, தைலக்காரன். யாரு கட்டினது? தைலக்காரன் கட்டினான். அப்போ பாருங்க, கர்த்தரின் காரியத்தில இருந்து யாருமே அவாய்டு பண்ணப்படல, யாருமே விலக்கி வைக்கப்படவில்லை. நீ அதை செய்யணும், நீ இதை செய்யணும்னு சொல்லி சில காரியங்கள் இருக்கு. ஆனா கர்த்தருக்காக அத்தனை பேரும் கட்டணும். ஆமென். சரி, இன்னொரு 2 கூட்டத்தை கூட சொல்லிட்டு தான் முன்ன போறேன். நெகேமியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை ஒரு தடவை கூட வாசிங்க. அவர்கள் அருகே தட்டாரின் ஒருவனாகிய அரையாவின் குமாரன் உசியேல் பழுது பார்த்து கட்டினான். தட்டான். யாரு? தட்டான். தட்டான்னா யாருன்னு தெரியுமா? கொல்லன், ஆசாரி. தட்டான்னா யாரு? கொல்லன். அப்போ இந்த அரிசி கடை, மளிகை சாமான் எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த ஆள் சொன்னார், இவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க, நானும் ஏதாவது பண்ணணுமே. 3ஆம் அதிகாரம் 32. கோடியின் மேல் வீட்டுக்கும் ஆட்டு வாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகைக்காரரும் பழுது பார்த்து கட்டினார்கள். யாரு? மளிகைக்காரர். ஒரு ஆளையாவது விட்டு வச்சிருக்காரான்னு பாருங்க ஆண்டவர். நான் எப்படி என்னை ஓரங்கட்ட முடியும்? நான் எப்படி தெய்வ காரியத்திலிருந்து ஒதுங்க முடியும்? பிரதான ஆசாரியன் சொல்றான் நான் கட்டுறேன், ஆசாரியன் சொல்றான் நான் கட்டுறேன், பிரபு சொல்றான் நான் கட்டுறேன், காவலாளி சொல்றான் நான் கட்டுறேன், தைலக்காரன் சொல்றான் நான் கட்டுறேன், தட்டான் சொல்றான் நான் கட்டுறேன், மளிகை கடைக்காரன் சொல்றான் நான் கட்டுறேன். ஏன்னா தெய்வ ராஜ்யத்துல அத்தனை பேருக்கு மேல இருக்கு, அத்தனை பேருக்கு மேல இருக்கு. அத்தனை பேருக்கும் இந்த நாளில் அத்தனை பேருக்கு அபிஷேகம் பண்ணி விட போறாரு. எல்லார் கையிலையும் ஆண்டவர் பொறுப்பை தந்து அனுப்ப போறாரு. ஒரு ஆளை கூட ஆண்டவர் ஒதுக்கி வைக்க விரும்பல, எல்லாருக்கும் அது பொறுப்பு. நம்ம எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு இது ஒண்ணு செய்ய வேண்டிய திறமை இல்ல, எனக்கு இதுக்கு ஒண்ணு தெரியவும் செய்யாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணி இருப்போம்? ஓரமா ஒதுங்கி இருப்போம். அங்க பாருங்க, அங்க ஒரு இடத்துல கூட கட்டிடம் கட்டுற ஆளுக்கு இங்க என்ன சொல்லணும்? ஒரு இடத்துல கூட கொத்தனார் கட்டல. யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர்? ஒரு இடத்துல கூட
கொத்தனார் கட்டல்ல, நமக்கு கட்டுறதே யாரு? கொத்தனார். ஆனா அங்க ஒரு, அதாவது எதுல திறமை உள்ளவனோ அவன் அதுல பயன்படல. எதுல ஸ்பெஷலா இருக்கானோ அவன் அதுல பயன்படல. எதை பற்றி ஒன்னும் தெரியாதோ அவர்களை பயன்படுத்துகிறான். ஸ்கில் வேற, கிருபை வேற. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். ஸ்கில் வேற, கிருபை வேற. ஸ்கில்னா கொத்தனார வச்சு கட்டி இருக்கணும். கிருபையானதுனால சம்பந்தமே இல்லாதவர்களை ஏன் கை தட்டி கபந்தர கபந்தர அந்தல் கந்தாரியா ரேல் அந்தர பலபர பலபா ரியாந்தர பலபர பலபா ஊட பிரௌடபர பலபா. பிரதான ஆசாரியன் கட்டி கொண்டிருப்பதை ஆசாரியன் கண்டா. ஆசாரியன் கண்டுட்டு சொன்னா, அவர்கள் கட்டுகிறார்களானால் நானும் கட்டும்படி இறங்கி வாரேன். ஆசாரியன் கட்டுகிறத கண்ட மாகாணங்களின் அதிபதி சொன்னா, அவர்கள் கட்டுகிறார்களானால் நானும் கட்டும்படி இறங்கி வாரேன். அதை கண்ட காவலாளி சொன்னா, அவர்கள் கட்டுகிறார்களானால் நானும் கட்டும்படி இறங்கி வாரேன். அதை கண்ட தைலக்காரன் சொன்னா, அவர்கள் கட்டுகிறார்களானால் நானும் கட்டும்படி இறங்கி வாரேன். அதை கண்ட தட்டான் சொன்னா, அவர்கள் கட்டுகிறார்களானால் நானும் கட்ட வாரேன். அதை கண்ட மளிகைக்காரன் சொன்னா, கட்டுவோம். நம்மள ஓரம் கட்டினாதான் உண்டு. எந்த சத்துருவும் நம்மள ஓரம் கட்ட முடியாது. நம்மள தடுத்தாதான் உண்டு. ஒரு வல்லமை நம்மள தடுக்க முடியாது. நாம பின்னே கை தட்டி பற்றி பிடிங்க. அபிஷேக பலமா இருக்கு, அபிஷேக பலமா இருக்கு. இந்த ஆண்டுல அத்தனை பேரையும் பயன்படுத்த போகிறோம். ரஹந்த ஹந்த ரியாந்தாரா ரியாந்த ஹந்த ரத்தல் மனாதியா ரெந்தல் கபர பல பல பலபா. கர்த்தர் ஒருவரை சும்மா இருக்க விடுறதில்லை. கர்த்தர் ஒருவரை சும்மா இருக்க விடுறதில்லை. எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒதுங்கி இருக்க ஆண்டவர் விடுகிறதில்லை. தெரியாதவர்களை எல்லாம் பயன்படுத்துகிறார். தெரிஞ்சவர்களை ஒதுக்கி வைக்கிறாரு. கர்த்தருக்கு தேவை திறமை அல்ல, கிருபை பெற்றவர்கள். ஒரு பயங்கர தேவ பிரசன்னத்தை உணர முடியுது. யாரோ சிலருக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். கண்ண மூடி, வாயை திறந்து, கண்ண மூடி, கண்ண மூடி, கண்ண மூடி. அந்த சிஸ்டர் உன் பலவீன சரீரத்துல தெய்வத்தினுடைய வல்லமை இறங்கி வருவதா பார்க்கிறேன். கண்ண மூடி பெற்றுக்கோ. Now the power of the Holy Spirit. கர்த்தர் உன்னை தொடுகிறார். அத்தனை பேரு கண்ண மூடி கை தட்டுங்க. எங்க இருந்தாலும் பலவீனர்கள் பலப்படுகிறார்கள். அந்தகார வல்லமை உடைஞ்சு தெரியுது. இருக்கிற இடத்துல கை தட்டுங்க. வாயை திறங்க. வல்லமை புறப்பட்டு வருகிறது. எலும்பின் கட்டு அவிழுது. உன் உள்ள அவயவங்களின் கட்டு அவிழுது. உன் சரீரத்தை பலவீனப்படுத்தின அந்த பலவீனத்தின் ஆவி முறிந்து விழுது. என் கை தட்டி பற்றி புரி. அத்தனை பேரும் வாயை திறக்கணும். தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடுகிறது. தேவனுடைய வல்லமை இந்த இடத்தை மூடுகிறது. கைகளில ஒரு அசாதாரண வல்லமை இறங்கி வருகிறது. கால்களில தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. உன் சரீரத்தை மந்தமாக்கி போட்ட அந்த வல்லமை நீ செயல்பட விடாமல் தடுக்கிற அந்த வல்லமை முறிந்து விழுது. விடாதுங்க. ஆவியில போராடுங்க. சுதந்திரமாக்குற அபிஷேகம், சுதந்திரமாக்குற அபிஷேகம், சுதந்திரமாக்குற அபிஷேகம். கர்த்தருடைய ஆவி எங்க இறங்கினாலும் விடுதலை. ரக்கா மனாத்தியா அல்கந்த ரத்தனா ரெந்தல் கபரவரவரவரவா. இருக்கிற இடத்துல கையை தட்டி ஒரு புதிய கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. ஒரு புதிய கிருபை.
நிமிஷம் கை தட்டுங்க, ஒரே ஒரு நிமிஷம். நல்ல வாதறந்த ஆவியில போராடுங்க. நல்ல நல்ல ஆவியில போராடுங்க. கை தட்டுங்க, நல்ல வாய தரையுங்க. எல்லா பக்கம் அக்னி வந்து விழுகிறது. எல்லா பக்கம் தேவ பிரசன்ன இறங்குது. அநேகர் ஆவியானவர் தொடுகிறார். கண்ணா மூடி பிடிங்க, பிடிங்க. எல்லா பக்கமும் தேவ பிரசன்னம், எல்லார் மேலும் தேவ பிரசன்னம். உடபரப சந்தரபலபா, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லுகிறவர்களை கர்த்தர் கரங்கள் எடுக்க போறாரு. அப்படிங்க இந்த டென்ட் மொத்தாக்குனி, இந்த டென்ட் மொத்தாக்குனி. எங்க இருந்தாலும் கை தட்டுங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லுகிறவர்கள் மேல அக்கனி இறங்கி வருது. எனக்கு திறமை இல்ல அப்படின்னு சொல்றவங்க மேல அக்கனி இறங்கி வருது. நான் பாக்குறேன். யாரு விடாதுங்க, விடாதுங்க. ஆவியில நிரம்புங்க. அந்த 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 பக்கத்துல தெய்வத்தோட வல்லமை. கண்ணை மூடி பச்சுக்கோ, பச்சுக்கோ. அக்கனி மேல பாயுது. தூர தூர கந்தராதியா அல்பந்தராதியா பிடிக்குது, பிடிக்குது, பிடிக்குது. 8வது ஆண்டுல நுகத்தடிகள் உடைஞ்சு தெரிக்குது. கண்ணா மூடி பற்றி பிடிங்க. அத்தனை பேரு கை தட்டணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும். பிரசன்னம் தாக்குகிறது, வல்லமை மூடுகிறது. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இல்ல, எல்லா பக்கம் அபிஷேகம். ஒரு ஆள் மேல உண்டு, இன்னொரு ஆள் மேல இல்லைன்னு இல்ல. எனக்கு ஒரு திறமையும் இல்ல அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறவர்கள் மேல், என்னால முடியாதுன்னு சொல்லி வந்திருக்கிறவர்கள் மேல் நான் ஓரமா வந்து உட்கார்ந்துட்டு ஆராதிச்சுட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்கிறவர்கள் மேல் இப்பொழுது ஒரு அசாதாரண அக்கினி. சரீரம் நெருப்பாகுது. உன்னை கொண்டு செய்ய போகிறோம், உன்னை கொண்டு செய்ய போறாரு. கையா தாண்டி பத்துக்கோ. நல்ல 2 நிமிஷம் ஆவியில் ஆராதிப்போமா? நல்ல 2 நிமிஷம் ஆவியானவர் விட்டு கொடுங்க. நல்ல 2 நிமிஷம் ஆவியானவர் விட்டு கொடுங்க. மாறாதுன்னு சொல்லி மனுஷன் எழுதி வச்ச பலவீன கட்டுகள் உடையுது. முடியாதுன்னு சொல்லி மனுஷன் உதறி தள்ளினவைகளை கர்த்தர் தமது கையை நீட்டி தொடுகிறார். அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ளணும், அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ளணும். பிரபுக்கள் இறங்கி வருகிறார்கள், ஆசாரியர்கள் இறங்கி வருகிறார்கள், பிரதான ஆசாரியர்கள் இறங்கி வருகிறார்கள். ஓரமா ஒதுங்கி நின்ன தைலக்கார இறங்கி வாரா, தட்டா இறங்கி வாரா, மளிகைக்கார இறங்கி வாரா, காவலாளி இறங்கி வாரா. ஏன்னா இது பெரிய வேலை, இது பெரிய வேலை, இது நல்ல வேலை, இது கர்த்தரின் வேலை. கையை தட்டுங்க. அவருடைய ஆவி இருந்தாதான் இதுல முடியும்.
பேசுங்க, கண்ணை மூடி ஆவியில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. ஒரு ஆள் கூட மௌனமா இருக்க கூடாதுன்னு என்னுடைய இருதயத்தின் வாஞ்சை என்ன தெரியுமா? அத்தனை பேரையும் ஆவியானவர் தொடணும், அத்தனை பேரும் தேவராஜ்யத்துக்காக பயன்படணும். 1-2 பேர் இல்ல, எவ்ரிபாடி, அத்தனை பேரும் தெய்வத்துக்காக பயன்படணும், அத்தனை பேரும் தெய்வத்துக்காக பயன்படணும். அது என் வாஞ்சை, அது என் ஆசை, என் வைராக்கியம். அது நீ பயன்பட முடியாமல் தடுக்கிற அந்த வல்லமை வெட்டப்படுகிறது. பயங்கர தேவ மகிமை இல்ல. கண்ணை மூடி கையை உயர்த்தி பிடிங்க, கண்ணை மூடி கையை உயர்த்தி பிடிங்க. என்ன பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. நம்ம எதுக்கு நம்மளை ஓரம் கட்டணும்? என்ன பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க, என்ன பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. தேவ காரியத்துக்கு எல்லாரும் தேவை, எல்லாரும் தேவை, எல்லாரும் தேவை. இது தெய்வ ராஜ்யத்தை கட்டுறது ஒரு மனுஷனால முடியாது. தெய்வ ராஜ்யத்தை கட்டுறது அத்தனை பேருக்கு ஒரு பங்கு இருக்கிறது. இந்த சபையில வந்திருக்கிற இந்த ஆண்டு முடிவில், புதிய ஆண்டின் தொடக்கத்துல வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார், ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். நீ ஒன்ன சுற்றி சுற்றி, உன் பிரச்சனையை சுற்றி சுற்றி, உன் பலவீனத்தை சுற்றி சுற்றி, உன் நெருக்கடியை சுற்றி சுற்றி யோசிக்கிறதுல சத்துரு உன்னை வச்சிருக்கிறான். அந்த எல்லையை உடைச்சு கர்த்தர் உன்னை வெளியே எடுக்கிறாரு. தெய்வத்தை பத்தி யோசிக்க ஏன் பண்ணலாம்? உட்காருங்க, உட்காருங்க, எல்லாரும் அவரவர் இடத்துல உட்கார்ந்து விடுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கூட உற்சாகமா சொல்லுங்க. கற்களை உடைத்து எறிந்தவர்கள் சொல்லுங்க. மெதுவா பேசுங்க, கொஞ்சம் கூட மெதுவா சொல்லுங்க. மண் மேட்டுக்கு அஞ்சலாமா? அஞ்சலாமா? அஞ்சக்கூடாது இல்லையா? அப்படின்னா கற்களை உடைத்து எறிந்தவர்கள் மண் மேடை கண்டு அஞ்சுகிறார்கள்னா ஏதோ நடந்திருக்கு, அப்படித்தானே? ஏதோ நடந்திருக்கு. சட்டசபையில் உள்ள ஆட்களுங்க கற்களை உடைத்து எறிந்தவர்கள் மண் மேட கண்டு அஞ்சுகிறார்கள்னா ஏதோ, இன்னும் கொஞ்சம் கூட தெளிவா சொல்லணும்னா, விரியன் பாம்பை மிதித்தவர்கள் ஓலப்பாம்புக்கு அஞ்சுகிறார்கள்னா இதுவும் புரியலையோ? யூனோ ஓலப்பாம்பு? ஓலப்பாம்பு தெரியுமா? ஒரு ஆளுக்கு தெரியும் ஓலப்பாம்புல. விரியன் பாம்பு தெரியுமா? தெரியுமா? ஓலப்பாம்பு தெரியல. ஓலப்பாம்பு நம்மளை ஏதாவது பண்ணுமா? எதை மிதிச்சோம்? எதுக்கு பயப்படுறோம்?
அப்போ கற்களை உடைத்து எறிந்தவர்கள் மண்மேடுக்கு அஞ்சினது ஏன்? மண்மேடுக்கு இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் மேற்கொண்டிருக்கோம். இதை விட பெரிய சவால்களை உடைச்சிருக்கோம். இதை விட பெருசா தாண்டி வந்திருக்கோம். எரிகோயே விழ பண்ணிருக்கோம். செங்கடலையே உடைச்சிருக்கோம். யோர்தானையே ஓட பண்ணிருக்கோம். அதெல்லாம் யானை மாதிரி பிரச்சனைகள். அதெல்லாம் யானை மாதிரி பிரச்சனைகள் வந்தப்போ சோத்திரம் சொல்லி நின்று மேற்கொண்ட நாம பூனை மாதிரி பிரச்சனை வரும்போ பயந்தோம் என்றால் 7 காரியங்கள் நீங்க எழுதி வைக்கணும். நான் கர்த்தர் என்னோடு தெளிவா பேசுகிற செய்திகளை தான் பேசுவேன். நான் சும்மா எழும்பி நின்று ஒரு கூட்டத்தை கூட வீணா பேசிட்டு போகணும்னு நான் விரும்ப மாட்டேன். என் உடம்பு ஒத்துக்கிடல, ஒன்னும் ஒத்துக்கிடலன்னாலும் கர்த்தருடைய காரியத்தை செம்மையா செய்யணும்னு நான் விரும்புவேன். அதுக்கு அவரே சாட்சி. ஒரு காலத்துல பயங்கரமா இருந்தவர்கள், ஒன்றுக்கும் அஞ்சாதவர்கள், பாறைக்கும் அஞ்சாதவர்கள், மண்மேடை பார்த்த உடனே இது நம்மளால முடியாது அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் இதுக்கு இடையில நடந்த 7 காரியங்களை அவர்கள் வாயாலே கேட்போம். அவர்கள் வாயாலே கேட்போம். கேட்கறது என்னத்துக்குன்னு கேட்டா, அதுல ஏதாவது நம்மிடத்துல உண்டுன்னா அகற்றதுக்கு. எப்பவுமே பிரசங்கத்தை விட அப்ளிகேஷன் தானே முக்கியம். அதுல நம்ம அகற்ற வேண்டியது என்னன்னு பார்ப்போம். பார்த்து நம்ம தெய்வ சமூகத்துல ஜெபிக்கலாம். பாறைகளுக்கு அஞ்சாமல் உடைத்து எறிந்தவர்கள் மண்மேடுக்கு அஞ்ச முதல் காரணம் நெகேமியா 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனம் உண்டாக்கும்படியாக பேசினார்களே. 1 மனமடிவுண்டாக்கும் வார்த்தைகள். என்ன? மனமடிவு உண்டாக்கும் வார்த்தைகள். அதுதானே முதல் பிரச்சனை. நம்ம கொஞ்சம் எழும்பி வரலான்னு பார்த்தா யாராவது ஒரு ஆள் வார்த்தையினாலே நம்மளை உட்கார வச்சு ஸ்டாப் பண்ணணும். உங்களால நல்லா குடும்பம் நடத்த முடியும்னு ஒரு ஆள் சொன்னா உங்களால நல்லா குடும்பம் நடத்த முடியுங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். உங்களால நல்லா ஜெபிக்க முடியும்னு ஒரு ஆள் சொன்னா உங்களால நல்லா ஜெபிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். உங்களால வாழ முடியும்னு சொன்னா வாழ முடியுங்கிற ஒரு பலன் உங்களுக்கு வரும். பிரச்சனை என்ன தெரியுமா? உற்சாகப்படுத்துகிறவர்கள் குறைவு. யாரு குறைவு? உற்சாகப்படுத்துறவர்கள் குறைவு. ஒரு சின்ன ஜெபம் பண்ணினாலும் நல்லா இருந்துன்னு சொல்லி பாருங்க, அடுத்து பெருசா ஜெபம் பண்ணணும். கொஞ்சமா பாடினாலும் நல்லா பாடுனீங்கன்னு சொல்லுங்க, நல்லா பாடுவோம். அடுத்த தடவை மனமடி உண்டாக்குற ஆவிகளுக்கு நம் நடுவில் இடம் இல்லை, நம் நடுவில் இடம் இல்லை. கை தட்டி கை தட்டி யோசேப்புக்கு விரோதமா எல்லா சகோதரர்களும் அம்பு எய்தார்கள். எல்லா சகோதரர்களும் அம்பு எய்தார்கள். ஒரே ஒரு நோக்கம். என்ன நோக்கம்? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். அடுத்த வசனம். அப்போ அவன் சகோதரர்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாய் பிரச்சனை பண்ண ஒற்ற காரணம். என்ன காரணம்? அவனை பகைத்தார்கள். மனம் மடிவு வரணும். என்ன வரணும்?
மனம் அடிவு வரணும். தரிசனத்தை தடுக்க முடியாது, ஆனா தரிசனம் உள்ளவன் சிந்தையை தடுக்க முடியும். ஐயோ, உங்கள்கிட்ட போய் சொல்றேன் பாத்தீங்களா, தரிசனத்தை தடுக்க முடியாது. ஏன்னா அது உற்பத்தியானது தேவனிடத்திலிருந்து, அதை தடுக்க முடியாது. ஆனா சுமக்கிறவனின் மனதை என்ன செய்யலாம்? தடுக்கலாம். அதனால சத்துரு நம்மள மனம் அடி உண்டாக்க தான் பார்ப்பான். கொஞ்சம் கூட சொன்னா சரீரத்தை தாக்குவதை விட அதிகம் மன தாக்குதல் உண்டாகும். எங்க தாக்குதல் உண்டாகும்? மன தாக்குதல் உண்டாகும். மன தாக்குதல் வரும்போதான் நம்ம சொல்லுவோம், பாறைக்கு நான் அஞ்சவில்லை, மண்மேடுகளை கண்டு பயப்படுகிறேன். இந்த பகல் இங்க வந்திருக்கிற அத்தனை பேருடைய சிந்தைகளையும் ஆண்டவர் பலப்படுத்துகிறார். நல்ல வாயை திறந்து உன் சிந்தையில ஒரு அபிஷேகம், உன் சிந்தையில ஒரு வல்லமை, உன்னை மனமடி உண்டாக்குற அந்த ஆவிய வாட்ட இப்ப மனம் அடி வந்தா உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? 100% செய்ய முடியாது. 100% செய்ய முடியாது. நான் பாடுவேன், ஆனா 100% ஈடுபாடோட பாட மாட்டேன். நான் ஜெபிப்பேன், 100% ஈடுபாடோட ஜெபிக்க மாட்டேன். நான் கொடுப்பேன், 100% ஈடுபாடோட கொடுக்க மாட்டேன். நான் துதிப்பேன், 100% ஈடுபாடோட துதிக்க மாட்டேன். ஏன்னா என் சிந்தைக்குள்ள ஒரு பிரச்சனை நுழைந்திருக்கிறது. அதுதான் தேவ பிள்ளைகளே, சத்துரு பெருசா ஏதோ செய்வான்னு நம்ம வெளியே எதிர்பார்த்துட்டு போ, அவன் தாக்குறது உள்ள. வந்தாக்குறது உள்ள. சொல்லுங்க, ஆனபடியால் மெதுவா பேசுங்க. நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்துங்க. வலது கையை உயர்த்தி பிடிங்க. உங்க குடும்பத்துல மனமடிவுக்கு இடம் இல்லை. வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அத்தனை பேரும் வாயை திறக்கணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும். கண்மலைகளை உடைத்து எறிந்தவர்கள் மண் மேடுகளுக்கு அஞ்ச காரணம். கல்லுக்கு உயிர் கொடுத்தவர்கள் மண் மேடுகளை கண்டு பின்வாங்க காரணம் என்ன தெரியுமா? மனமடிவு, மனமடிவு, மனமடிவு. மனதுல தெய்வத்தினுடைய ஆவி இறங்குது, மனதுல தெய்வத்தினுடைய வல்லமை இறங்குது. கண்ணை மூடி 2 நிமிஷம் வாயை திறங்க. அங்க பயங்கர அபிஷேகம் இறங்குது, அங்க பயங்கர அபிஷேகம் இறங்குது. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க, கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் சில சிந்தைகளை உயிர்ப்பிக்கிறார். நீங்களே கையை உயர்த்துங்க. நீங்களே மனமடிவின் ஆவிய கட்டி ஜெபிங்க. நீங்களே ஜெபிங்க. நீங்களே ஜெபிங்க. நீங்களே வா திறந்து கொஞ்சம் சத்தம் உயர்த்தி மனமடிவன. இப்ப சின்ன பிரச்சனைகளை கூட எதிர்கொள்ள முடியல. ஏன் முடியலன்னு கேட்டா, முந்தி இல்லாத ஒண்ணு இப்ப என்னை பிடித்து விட்டது. அது என்ன? இப்ப நான் மனதுல சோர்ந்து போறேன். வா வெளியே. அதுக்கு ரொம்ப நேரம் இடம் கொடுக்காத. அந்த மனமடிவை வெட்டிட்டு வெளியே வா. அந்த மனமடிவை உதைச்சு பின்னால தள்ளிட்டு வெளியே வா. நீ கபிக்குள்ள ஒளிந்திருக்க வேண்டிய தேவ பிள்ளை அல்ல. ஜெபிங்க.
கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. மனதுக்கு தாக்குதல் அதிகம். உட்காருங்க. மனதுக்கு தாக்குதல் அதிகம். அப்ப யார் அதிகமாகணும்? உற்சாகப்படுத்துகிறவர்கள் அதிகமாகணும். இப்ப 12 பேர் கானான பார்க்க போனார்கள். 10 பேர் மனமடி உண்டாக்குகிறார்கள். உற்சாகப்படுத்துகிறவர்கள் எத்தனை பேர் தான்? 2 பேர் தான். அப்படின்னா 100ல 20% தான் உற்சாகப்படுத்துது, 80% மனமடி வாக்குது. அந்த 20% வச்சு 80% மேற்கொள்ளணும். அந்த 20% வச்சு 80% உடைக்கணும். ஒண்ணு, கற்பாறைக்கு அஞ்சாதவர்கள் மண்மேடுகளுக்கு அஞ்ச முதல் காரணம் என்ன? மனமடி உண்டாக்கும் வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? 2வது, இது கொஞ்சம் கூட முக்கியமான வசனம்னு நினைக்கிறேன். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். இங்கதான் 2வது பிரச்சனை, ஒத்துழைக்காத சரீரம். ஒண்ணு மனமடி உண்டாக்குற வார்த்தை, 2 ஒத்துழைக்காத சரீரம். ஆசை இருக்கு, இவனுக்கு மனமடிவில்லை, இவனுக்கு உற்சாகம் இருக்கு. ஆனா இவனுக்கு பிரச்சனை என்ன? சரீரத்துக்கு பலன் இருந்தா தானே 1 மணி நேரம் முழங்கால நிக்க முடியும். என்ன அப்படி முறைச்சு பாக்குறீங்க? சரீரத்துக்கு பலம் இருந்தா தானே கை தட்டி ஆராதிக்க முடியும். எனக்கு மனசுல திட்டங்கள் இருக்கு, சரீரத்துல பலன் இல்லைன்னா கண்ணெதிரே பெதஸ்தாக்களம் கலங்குது, விடுதலை நடக்கிறது. அந்த பெதஸ்தா குளத்துல உருண்டு போய் விழுறதுக்கு எனக்கு பலன் இல்லைன்னா, மீதி பேர்ல 1 2 3 சொல்லி ஸ்டடியா இருக்கிறாங்க. கலங்குனதும் குதிக்கணும். இவன் உருண்டு போனா கூட இவனால முடியல. ஒரு பக்கம் மனமடி உண்டாக்கும் வார்த்தைகள், மறுபக்கம் ஒத்துழைக்காத சரீரம். மறுபக்கம் என்ன பிரச்சனை? நான் ஆசை இல்லாதவன் அல்ல, நான் விருப்பம் இல்லாதவன் அல்ல, நான் செயல்பட விரும்பாதவன் அல்ல. எனக்கு தெய்வ ராஜ்யத்துக்காக ஏதாவது செய்யணும்னு 100க்கு 100 ஆசை இருக்கு. ஆனா இந்த எலும்பை வச்சுதான் என்ன செய்ய? இந்த உடம்ப வச்சுதான் என்ன செய்ய? இந்த சரீரத்தை வச்சுதான் என்ன செய்ய? 5 நிமிஷம் நிக்க முடியாத நான் எப்படி 1 மணி நேரம் நிக்க? அப்படி பாக்குறீங்க. God bless you. என்ன ஒத்துழைப்பு யாரு கொடுக்கணும்? சரீரம் கொடுக்கணும். இந்த பலவீனமுள்ள மாம்சத்தை வச்சு நான் என்ன பண்ணது? ஒரு பக்கம் அந்த பிரச்சனை. என்ன பிரச்சனை? மனமடிவாக்கும் வார்த்தைகள். உன்னால முடியாது, உன்னால ஜெபிக்க முடியாது, உனக்கு பாட்டு வராது. உண்மைதான், எனக்கு பாட்டு வராது. கூட்டம் முடிகிறதுக்கு கொஞ்சம் முந்தி நான் பாடுவேன். ஏன்னா அடுத்து போனாலும் பிரச்சனை இல்லை இல்லையா?
இடையில பாட மாட்டேன். இடையில பாடுனா பிரச்சனையா கூட்ட முடியும். உனக்கு பாட வராது, உனக்கு ஜெபிக்க வராது, உனக்கு நேசிக்க தெரியாது, இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கும்? நம்மளை மிதிச்சுட்டே இருக்கும். கடைசியில விரியன் பாம்புக்கு பயப்படாத நாம ஓலை பாம்புக்கு பயப்படுவோம். இப்ப சிலருக்கு அது பிரச்சனை கிடையாது. சிலருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? வாஞ்சி உண்டு, தாகம் உண்டு, ஆசை உண்டு. ஆனா கர்த்தரே கொடுத்த சரீரம் ஒத்துழைக்கல. இந்த பலவீன சரீரத்தை நீர்தான் தந்திருக்கிறீர். 100 கிலோ மூட்டையும் நீர்தான் என் தலையில வச்சிருக்கிறீர். இந்த கணக்கு எனக்கு புரியும் இல்லை. நம்மளை விடுவிக்க தெய்வத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கல்லறைக்குள்ள இருந்து 4 நாளுக்கு முந்தி உள்ள வைக்கப்பட்டவன பேரை சொல்லி கூப்பிட்டு வெளியே கொண்டு வர அவரால் முடியும்னா நான் விழுந்தா யார் என்ன தூக்கிறது? நான் படுத்தா யார் என்ன பார்க்கிறது? இப்ப எல்லாம் எனக்கு வீட்டு வேலை செய்ய வேண்டிய பலனே இல்லை. நான் வீட்டு காரியங்களை செய்யறது பெரிய பெரிய விஷயமா இருக்கிறது. எங்களுக்கு பலன் இல்லை. சரீரம் ஒத்துக்கொள்ளல. என்ன ஒத்துக்கொள்ளல? ஒரு வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மாம்சம் பலவீனம் உள்ளது. மெதுவா, இதெல்லாம் மெதுவா சொல்லணும். மாம்சம் பலவீனம் உள்ளது. சொல்லுங்க. மாமிசம் பலவீனம் உள்ளது. நம்மள கர்த்தர் பெரிய திட்டத்துக்கு வேண்டி பயன்படுத்தணும்னு அறிஞ்சிருந்தா இரும்புல இல்லையே உண்டாக்கி இருக்கணும். இரும்புல இல்லையே உண்டாக்கி இருக்கணும். ஆணுங்களை 206 எலும்புலையும் பெண்ணுங்களை 1 எலும்புலையும். ஆனா பிரச்சனை என்னன்னு பாருங்க, 206 எலும்பை விட 1 எலும்பு ஸ்ட்ராங். நான் யோசிக்கிறேன், 1 எலும்பு உள்ள இவங்க இப்படி பண்ணுனா 206 எலும்பு உள்ள நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? ஒரே ஒரு எலும்பினால் உண்டாக்கப்பட்டவர்கள் இதெல்லாம் செய்ய முடியும்னா 205 + 1 சகோதரிமாரை விட 205 மடங்கு அதிகம் செய்யணும். அப்ப பெரிய வேலைக்கு பிளான் பண்ணி இருந்தாருன்னா நம்மளை இரும்புல இல்ல உண்டாக்கி இருக்கணும். நம்மளை இரும்புல இல்ல உண்டாக்கி இருக்கணும். மண்ணில உண்டாக்கின பிறவே கர்த்தரை நம்பல, இரும்புல உண்டாக்கி இருந்தா கர்த்தரே சொல்லிருப்பாரு, ஐ ஆம் வெரி டீப்லி சாரி. ஒவ்வொரு கம்பெனிக்காரன் ஒரு ஜேசிபியை இரும்புல உண்டாக்க தெரியும்போ அவர் மட்டும் நம்மளை ஏன் மண்ணில உண்டாக்கினார் தெரியுமா? ஆவி உற்சாகம் உள்ளது. உங்கள்ட்ட சொன்னது தப்புதான். பலவீனம் உள்ள சரீரத்துல, ஒத்துழைக்காத சரீரத்துல, ஒத்துழைக்க மறுக்கிற சரீரத்துல, பாடுவதற்கு மறுக்கிற சரீரத்துல, எழும்பி நிற்க முடியாம தடுமாறுகிற, விழுந்து போவேன்னு கால் வைக்கும் தடுமாறுகிற அந்த சரீரத்துல உன்னதத்தின் ஆவி கை தட்டுங்க. யாருக்கு வேணும் அப்படி ஒரு பலன்? யாருக்கு வேணும் அப்படி ஒரு அபிஷேகம்? இருக்கிற இடத்துல கண்ணா மூடி கையை தட்டி பெற்றுக்கோ. உன்னதத்திலிருந்து வரும் பலன்.
ஏன் சரீரம் ஒத்துழைக்கலன்னா, நெகேமியா 4ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை வாசிச்சா உங்களுக்கு தெரியும். ஒரு கையில ஆயுதம், ஒரு கையால வேலை. ஒரு கையில ஆயுதம், ஒரு கையால வேலை. அப்போ நான் இடது கையில ஆயுதத்தை பிடிச்சிருந்தா கல்லை எந்த கையால தூக்கணும்? வலது கையால. எனக்கு அந்த பக்கத்துல நிக்கிற ஆளு வலது கையில ஆயுதத்தை பிடிச்சிருந்தா கல்லை எந்த கையால தூக்கணும்? அங்கதான் ஒத்துழைப்பு பிரச்சனை ஆகுது. அங்கதான் ஒத்துழைப்பு பிரச்சனை ஆகுது. ஏன் வலது கையும் ஏன் இடது கையும் இல்ல? ஏன் வலது கையும் இன்னொரு ஆளுடைய இடது கையும்? ஏன்னா எனக்கு இடது கையில ஆயுதம், அந்த ஆளுக்கு வலது கையில ஆயுதம். ஏன்னா வேலையும் போராட்டமும் ஒருமித்தே நடக்கிறது. இவ்வளவு ஆழமா உங்கள்கிட்ட சொன்ன தப்பு தானே? உங்கள்கிட்ட என்ன பேசி இருக்கணும்? 9வது ஆண்டுல நீ வெட்கப்பட்டு போவது இல்லை அப்படின்னு சொல்லிண்டா. ஒரு கையில ஆயுதம், இன்னொரு கையில வேலை. ஒரு கையில போராட்டம், இன்னொரு கையில வேலை அப்படின்னு சொன்னா இது போராட்டத்தோடு கூடிய வேலை. இது போராட்டத்தோடு கூடிய வேலை. இது போராட்டத்தோடு கூடிய வேலை. கர்த்தரை அன்றி யாரும் நம்மளை பலப்படுத்த முடியாது. இந்த வேலைக்கு போராட்டம் அதிகம். இந்த வேலையை போராடி போராடி பண்ணணும். அதனாலே அவன் சொல்றான், நான் போராடி பிரயாசப்படுகிறேன், நான் போராடுகிறேன். நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணணும், அடுத்த உடனே என்ன பண்ணணும்? நல்ல ஒரு தூக்கம், நல்ல ஒரு தூக்கம் ஓடணும். ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்க, 2 மணிக்கு ஒரு பிரசங்கம் முடிச்சிட்டு அடுத்த போராட்டம், அடுத்து இங்க 2 மணி நேரம் வேலை, அங்க 2 மணி நேரம். அப்புறம் ராத்திரி காவல், பகல வேலை. ராத்திரி காவல், பகல வேலை. ஏற்கனவே ஒரு கையில ஆயுதம், ஒரு கையில வேலை. இப்போ ராத்திரி காவல், பகல்ல வேலை. இது உடம்பு ஒத்துக்கிட்டா சாதனை தான். இது உடம்பு ஒத்துக்கிட்டா. நான் நினைக்கிறேன் இந்த மாவட்டத்துல இந்த சூடுல உங்களால வாழ முடியும்னா எந்த மாவட்டத்திலையும் உங்களால வாழ முடியும். சும்மா வேலை செஞ்சு சோர்ந்து போல, வேலையும் போராட்டம், வேலையும் போராட்டம். ஆவிக்குரிய வாழ்க்கைய பார்த்திருக்கீங்களா? எப்பவுமே பரபரப்பா தான் வச்சிருப்பாரு. எப்பவுமே பரபரப்பா தான் வச்சிருப்பாரு. ஓய்வு எடுக்கலான்னு நினைக்கும் போ ஓய்வே இல்லாத ஒரு போராட்டம் வரும். நாற்பது நாள் உபவாசம் முடிச்சிட்டு அடுத்து 40 நாள் சாப்பிட்டு பலப்படணும்னு நினைச்சா 60 நாளுக்கான போராட்டம். சொல்லுங்க. 1 மனமடி வாக்கும், 2 ஒத்துழைக்காத கையை உயர்த்தி பிடிங்க. ஆவியானவர் என்ன பலப்படுத்துங்கன்னு கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க. உனக்கு குறித்ததை செய்து முடிக்கும்படி உனக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவனால முடியும். உன்னை கொண்டு பயங்கரமானவைகளை செய்யும்படி உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரால முடியும். பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளும்படி பரலோகத்தின் அபிஷேகத்தால முடியும். கண்ணை மூடி கேளுங்க. எனக்கு தேவை பலப்படுத்துகிற ஆவி. எனக்கு தேவை பலப்படுத்துகிற ஆவி. சரீர பலனை விட உன்னதத்திலிருந்து வரும் பலன்.
இப்ப சொல்லுங்க, கற்களை உடைத்தெறிந்தவர்கள் மண்மேடுகளை கண்டு பயப்படுவார்களா இல்லையா? பயப்படுவார்கள். நான் வசனத்தையாகும் பேசுறேன். ஒண்ணு, மனமடிவாக்கும் வார்த்தைகள். 2, ஒத்துழைக்காத சரீரம். ஒரு 18 வயசு பையன் சாடுற மாதிரி நான் சாட முடியுமா? ஒரு 18 வயசு பையன் ஓடுற மாதிரி நான் ஓட முடியுமா? முடியாது. சரீரம் என்ன செய்யாது? ஒத்துழைக்காது. 18 வயசை விடுங்க, ஒரு 50 வயசு உள்ள ஆள் செய்யறது மாதிரியே தான். அப்போ உட்கார்ந்து பேசி முடிவுக்கு வருவோமா? ரெண்டு காரியம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு இல்லையா? 3, பிளவுபடுத்தும் சிலர். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவருடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. பாத்தீங்களா? ஒரே வசனத்துல சொல்லி இருக்கு, கொஞ்சம் பேர் மும்முரமா நிற்கிறார்கள். ஒரே வசனத்துல. அதே வசனத்துல சொல்லி இருக்கு, கொஞ்சம் பேர் தங்கள் கழுத்துகளை கொடுக்கவில்லை. கடுப்பேத்தனுமா இல்லையா? அந்த போட்டோவில் இருக்கிற இந்த பாப்பா தானா? அந்த போட்டோவில் இருக்கிறவர் தானே அந்த கண்ணாடிக்கு அந்த கம்ப்யூட்டர் முன்னே இருக்காரு? நான் ஏதாவது தெய்வத்துக்காக செய்யணும், ராப்பகல் ஜபிக்கணும், ஆண்டவருக்கு ராஜ்யத்தை கட்டணும்னு சொல்லும்போ வேற ஒருத்தர் அந்த பக்கத்துல இருந்து அவன் ஊர் சுற்றுறான். அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவன் இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாமல் இருக்கிறதும் ஒண்ணுதான். அவனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து அவனை ஜெபம் பண்ண வைக்கிறதுல சாத்தானுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. பிளவு ஏற்படுத்தும் சிலர் என்ன காரியம் சொன்னாலும் முதல்ல ஒரு ஆப்போசிட்டா தான் பேசணும். மும்முரமா நிக்கிற புருஷனுக்கு ரிவர்ஸ் கியர் உள்ள மனைவி, அப்பதான் சரியாகும். மும்முரமா நிக்கிற மனைவிக்கு ஹேண்ட் பிரேக் மாதிரி ஒரு புருஷன். அந்த அம்மா வந்து ஆலயத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த முறையோட என் வீட்டுக்குள்ள எழுப்புதல் வரணும், என் புருஷனை தொடுவீராக, அந்த ஆளை ரட்சிப்பீராக, நாங்க 2 பேரும் சாட்சி சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு போகும்போ அந்த ஆள் கத்தி எடுத்துட்டு வச்சிட்டு இருக்காரு. நீ இருந்தாதானே சாட்சி சொல்லுவேன். நோட்புக் அங்க ஹேண்ட் பிரேக், ஆக்சிலேட்டர் எங்க இருக்கு? பலவீனம் உள்ள சிலர் ஒத்துழைக்கணும். பிரச்சனையில் இருக்கிற சிலர் ஒத்துழைக்கணும். அவங்க சொல்லணும், செய்வோம், ஜபிப்போம், முழுவதும் ஜபமா ஜபிப்போம், போராட்ட ஜபமா ஜபிப்போம், யுத்த ஜபமா ஜபிப்போம். அவனுக்கு யுத்த ஜபம்னா என்ன தெரியலனாலும் ஆனா சிலர் தூசி தட்டிட்டு அப்படியே நடக்கணும்.
அந்த ஆட்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? ஏன் தலையில என்ன லாரியா ஓடுதுன்னு. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மண்மேடுகளை கண்ட உடனே பயம் வருது. ஏர் உழணும்னா 2 எருதுகள் ஒத்துழைக்கணும் இல்லையா? 2 எருதுகள், ஒரு பலவானும் ஒரு பலவீனனும். ஓகே, இது மொத்த நுகம் ஏன் கழுத்துல வந்துட்டா? மொத்த பிரச்சனையும் நான் தான் சுமக்கணும்னு வந்துட்டா? எனக்கு இப்ப எல்லாம் மண்மேடுகளை பார்த்த உடனே என்ன 2 பேரா இல்ல, நான் தனியாள் போராட்டத்தில் இருக்கிறேன். நான் என்னத்தில் இருக்கிறேன்? தனியாள் போராட்டத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் என் கையில ஒப்படைத்த ஒரு ஆள் முழங்கால நிக்க தயாரா இல்ல. ஆண்டவர் என் கையில ஒப்படைத்த ஒரு ஆள் ஜெபத்துக்கு உதவ தயாரா இல்ல. ஆண்டவர் என் கையில தந்த ஒரு ஆள் கழுத்தை நீட்டி கொடுக்க தயாராய். இப்ப அந்த ஆளுக்கும் கூட சேர்த்து நுகத்தடி இழுக்க வேண்டியது யாரு? இப்ப வயல் நிலத்தை கண்ட உடனே எனக்கு கழுத்து வலிக்குது. உங்களுக்கு புரியுதா என் தமிழ்? இல்ல நான் 9வது ஆண்டின் தொடக்கத்துல நீ ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லைன்னு பேசட்டா? ஓகேவா? புரியுது இல்லையா? நீங்க வசனத்தை ரொம்ப புரிந்து கொள்ளுகிறவர்கள். ஒரு அல்லையில சொல்லுங்க. நீங்க வீட்டுல போனாலும் இந்த வசனம் உங்களை பலப்படுத்திட்டு இருக்கும். இந்த வசனம் உங்க உள்ளத்துல பேசிட்டே இருக்கும். விழுகிற விதை வளர்ந்துட்டே இருக்கும். விழுகிற விதை செயல்பட்டுட்டே இருக்கும். 30ல ஒதுங்காது, 60ல நிக்காது, அத்தனை 100% போகும். ஏன்னா இது ஆழமான வசனம். கற்பாறைகளுக்கு உயிர் கொடுத்தவர்கள் மண்மேடுகளை கண்டு பயப்படுவதற்கு ஒரு 3 காரணத்தை சொல்லுங்க. மனமடி உண்டாக்கும் வார்த்தைகள் 1, 2 ஒத்துழைக்காத சரீரம், 3 பிளவுபடுத்தும் சிலர், 4 ரிப்பீட்டட் அட்டாக்கு தமிழ்ல என்ன சொல்லணும்? திரும்ப திரும்ப தாக்குதல். என்ன? திரும்ப திரும்ப தாக்குதல். ஒரு தடவை போ சாத்தானேன்னு சொன்னேன், அது போச்சு. 2வது தடவை கொஞ்சம் கூட பலத்தில் வருது, அந்த தடவை போ சாத்தானேன்னு சொன்னேன், போச்சு. 3வது தடவை கொஞ்சம் கூட பலத்தோட வருது, அந்த தடவை போ சாத்தானேன்னு சொன்னேன், போயிட்டு. நாலாவது தடவை கொஞ்சம் கூட பலத்தோட வருது, போ சாத்தானேன்னு சொல்லி ஏன் வாய் உளுந்து வடை ஆனதுமா தவிர அது போவல்ல. You understand my English? நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்துக்கு வந்து 10 விஷயங்களுக்கு சொன்னார்கள். எத்தனை? 10 விஷயம். இந்த முதல் விசை நம்ம அப்படி பவரா அடிப்பா இல்ல, அந்த அடியில நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? அவன் ஆயுசுல எழும்பி வரமாட்டான்னு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வரான். அதனால கொஞ்சம் ஸ்டெடி ஆயிட்டு 2ஆம் தடவை இறுகி பிடிச்ச ஒரு போசாத்தானேன்னு சொன்னேன், சொல்லிட்டு 2 மிதி எல்லாம் மிதிச்சேன், இனி வரமாட்டான்னு நினைச்சேன். அடுத்த நாள் காலையில கதவை தட்டுகிறான். இப்ப எலியா ஒருத்தன்ட்ட மழை வருகிறதா, மழை வர வாய்ப்புண்டான்னு போய் பாருன்னு சொன்னப்போ, முதல்ல போனப்போ என்ன ஆனாலும் 40 கிலோமீட்டர் ஸ்பீடுல போயிருப்பான். 6வது தடவை எல்லாம் போகும்போ
பாஸ்டருக்கு வர வர வெளிப்பாடு கம்மி. பாஸ்டருக்கு வர வர வெளிப்பாடு கம்மி. ஏன்னா நான் 5 தடவை வந்து சேம் ஆன்சர் தான் சொன்னேன். அவர் என்ன சொல்லிருக்கணும்? ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருக்கணும். அவர் மறுபடியும் என்ன சொல்றாரு? நீ இப்போ 7ஆம் தடவை போம்போ சபிச்சு போயிருப்பான். ஆனா வரும்போ முதல்ல போனா இல்லையா 40 கிலோமீட்டர் ஸ்பீடு, அதே ஸ்பீடுல வந்தாய். ஏன்? கையளவு மேகம் தெரியுது. எலியா சொன்னாரு பெருமழையின் இரைச்சல் கேக்குது. கை தட்டி அவன் சொன்னா அப்படி இல்ல கையளவு மேகம் கண்டேன், கொஞ்சோண்டு மழை பெய்யும்னு சொல்லுங்க. அப்போ எலியா கேட்டாரு, யாரோட கை கண்ட? அவன் சொன்னா மனுஷனுடைய கை. எலியா சொன்னான், நீ கண்டது மனுஷனுடைய கை, முழங்கால நான் கண்டது கர்த்தரின் கை. வேலைக்காரன் 7ஆவது தடவை கண்டதை எலியா முதல் தடவை கண்டாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சு எனக்கு தெரியல. வேலைக்காரன் கண்டது 7ஆவது தடவை, ஜெபிக்கிறவன் கண்டது முதல் தடவை, கிருபை உள்ளவன் கண்டது முதல்ல, புறப்பட்டு போனவன் கண்டது 7ஆவது தடவை. அவனை மட்டும் 10 தடவை அனுப்பி இருந்தா 9வது தடவை ஒரு வெள்ளை பேப்பர்ல சைன் போட்டுட்டு வந்திருப்பான். வந்து என்ன சொல்லிருப்பான்? நம்ம 2ல யாரோ ஒரு ஆளுக்கு தகராறு. அது உமக்கா எனக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் இனி ஒட்டி இருக்க விரும்பல, விட்டு போறேன். ரிப்பீட்டட் அட்டாக். என்ன? திரும்ப திரும்ப தாக்குதல். தலைவலிய கடிந்து கொண்டேன், அது போச்சு இடுப்பு வலி வந்து. இடுப்பு வலிய கடிந்து கொண்டேன், அது போச்சு முழங்கால் வலி வந்து. இப்ப எல்லாம் நான் சாட்சி சொல்றது இல்ல. முந்தைய எல்லாம் கழுத்து வலி போச்சுன்னு சாட்சி சொல்லுவேன், இடுப்பு வலி போச்சுன்னு சாட்சி சொல்லுவேன். இப்ப எல்லாம் சேர்ந்து போன பிறகு சொல்லலாம்னு இருக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை என்ன? தாக்குதல் திரும்ப திரும்ப வருது. தாக்குதல் திரும்ப திரும்ப வருது. வடக்கு பக்கத்துல கடிந்து உடனே கிழக்கு பக்கத்துல வருது. கிழக்கு பக்கத்துல போய் கடிந்து உடனே மேற்குல வருது. மேற்குல போய் கடிந்து உடனே தெற்குல வருது. தெற்குலையும் போய் கடிந்து உடனே மேலோடி வருது. மேலோட்ட கடிந்து உடனே அடியோடி வருது. புரியுது அவங்களுக்கு? கற்பாறைக்கு பயப்படாதவர்கள் மண்மேடுகளுக்கு அஞ்சினார்கள். என்ன 1-2 தடவை இல்ல பாஸ்டர், 10 தடவை. எத்தனை தடவை? முதல்ல எல்லாம் நாங்க தைரியமா எதிர்கொண்டோம். 7 தடவை தைரியமா எதிர்கொண்டோம். 8, 9 ஆனப்போ எங்க அஸ்திபாரமே கொஞ்சம். நீங்க பரவாயில்ல, 9வது முறையில வந்திருக்க. இன்னும் அடுத்த இன்னொரு முறை இருக்கிறது. சொல்லுங்க, எத்தனை தடவை திரும்ப திரும்ப தாக்குதல் வந்தாலும் என் கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. என் சரீரம் முதலானவைகள் பலவீனப்பட்டு போனாலும், என் தோல் அழுகி போனாலும், என் எலும்பு உருக்குலைந்து போனாலும், என் உள்ளங்கால் உச்சந்தர வர வியாதி பிடித்தாலும், நான் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தாலும், என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சத்துரு சவால் விட்டாலும், என் கர்த்தர் பெரியவர் அப்படின்னு நம்புறவங்க மட்டும் கை தட்டி
அந்தல் கமன ரிபல் கமன 2 நிமிஷம் ஆவியில ஜெபிங்க. 2 நிமிஷம் ஆவியில ஜெபிங்க. ரிபல கந்தல் கமாத்தரா ரெந்த கந்த கல்பனாத்தியா ராகம் துரபல பரபலபா ரியம் துரபல பரபலபா உடந்தர பல பரபலபா ரேல் அந்தர பல பரபலபா. முதல் தடவை திருப்பி அடிச்சப்போ உனக்கு எவ்வளவு பலம் இருந்தோ அதே பலன் 10வது தடவை அடிக்கும் இருக்கணும். அதாக்கும் காலேபின் ஆவி 40 வயசுக்கு அபிஷேகம், 80 வயசுலயும் 40 வயசுக்கு பலன், 80 வயசுலயும் 40 வயதுக்கு ஆவி, 80 வயதுலயும் அது ஆவியில கண்ண மூடி கை தட்டி உன் பலனை பெற்றுகோ, உன் பலனை பெற்றுகோ. ரக்கா ஷக்கா ரிக்கா தாரா பக்கா. ஒரு அல்லையில சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா கேட்டுட்டு பதில் சொல்லணும். கல்லுக்கு உயிர் கொடுத்தவர்கள் மண்மேடுகளுக்கு அஞ்ச காரணம் என்ன? மனமடி உண்டாக்கும் வார்த்தைகள், ஒத்துழைக்காத சரீரம், பிளவுபடுத்தும் சிலர், திரும்ப திரும்ப தாக்குதல். கையை உயர்த்தி பிடிங்க, கையை உயர்த்தி கண்ணை மூடி கையை உயர்த்தி பிடிங்க. இந்த ஒரு ஆயுசுல எத்தனை முறை தாக்குதல் வந்தாலும் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் பெரியவர். கண்ணை மூடுங்க. சிலர் மேல வல்லமை வருதுன்னு, சிலர் மேல வல்லமை வருது. கண்ணை மூடிக்கிடுங்க, கண்ணை மூடிக்கிடுங்க. சிலருடைய சரீரத்துல கர்த்தருடைய ஆவி பலமா இறங்க போகுது. கண்ணை மூடி கண்ணை மூடி கை தட்டி வாயை திறந்து ஆவியில போராடுங்க. கை தட்டி வாயை திறந்து ஆவியில போராடுங்க. உங்க மண் சரீரத்துல கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற ஆவி. அந்தாரிய கந்தாரிய கல்வந்தாரியாலவா ரேல் அந்தர சந்தர பல பல பலவா ரெந்தல் கபர பல பல பலவா. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க, கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. 10 அல்ல 25 முறை தாக்குதல் வந்தாலும், 25 முறை இல்ல தினந்தோறும் தாக்கப்பட்டாலும் என்னை அழைத்தவர் என்னை பலப்படுத்துகிறார், என்னை அழைத்தவர் என் கூட இருக்கிறார். அவர் பெரியவர் இல்ல, அவர் மட்டும் பெரியவர். அவர் வல்லவர் இல்ல, அவர் மட்டும் வல்லவர். அவர் அற்புதர் இல்ல, அவர் மட்டும் அற்புதர். நல்ல ஆவியில போராடுங்க, நல்ல ஆவியில போராடணும். விட்டு கொடுங்க, மண் சரீரத்தை விட்டு கொடுங்க. சிலருடைய கால்கள் மறுபடியும் சர்ப்பங்களை மிதிக்க போகுது, சிலருடைய சரீரங்கள் மறுபடியும் ஒத்துழைக்க போகுது. கண்ணை மூடி பற்றி பிடி. அவிசுவாசத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்காத, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காத. உயிர்ப்பிக்கிற விசுவாசம் உன் சரீரத்துல பாயுது. ஒன்னா சொல்லுங்க. 1 மனமுடி உண்டாக்கும் வார்த்தை, 2 ஒத்துழைக்காத சரீரம், 3 பிளவுபடுத்தும் சிலர், 4 திரும்ப திரும்ப தாக்குதல், 5 நெகேமியா 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர்களை கொண்டு போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமல் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். ஒரு வகை மரண பயம், ஒரு வகை மரண பயம், மரண பயம். ராத்திரி படுத்து கிடக்கும் செத்து போகணும், ஹார்ட் அட்டாக் வருமோ, நான் இறந்து போன என் வீடை பார்க்கறது யாரு? ஒரு வகை மரண பயம். எப்படியெல்லாம் வாராம் பாத்தீங்களா? 4 ஸ்டெப்பு அவன் முயற்சி பண்ணி தோற்று போய் 5வது ஸ்டெப்பு தான் மரண பயத்தை கையில எடுக்கிறான்.
சொல்லுங்க, நான். நான். மெதுவா சொல்லுங்க, நான். நான். மெதுவா. நான் சாகாமல் பிழைத்திருந்து அவரை துதிப்பேன். அவரை துதிப்பேன். ஒரு 2 தடவை சொல்லுங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து அவரை துதிப்பேன். ஒரு தடவை கூட சொல்லுங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து அவரை துதிப்பேன். மரண பயத்தை போட்ட சத்துரு கேட்கட்டு, நல்லா சொல்லுங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து அவனை துதிப்பேன். நான் சாகாமல் பிழைத்திருந்து அவனை துதிப்பேன். தொடர்ந்து சொல்லுங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து அவனை துதிப்பேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏதோ ஒரு குடும்பத்தை விட்டு மரண பயத்தின் ஆவி சுட்டரிக்கப்படுகிறது. மரண பயத்தின் ஆவி சுட்டரிக்கப்படுகிறது. இனி நீ தேவையில்லாம பயப்படாத. இனி மரண பயத்துக்கு உங்க வாழ்க்கையில இடம் இல்லை. கண்ணை மூடி பற்றுக்கோ. அபிஷேகம். சொல்லுங்க, நீதிமான். மெதுவா சொல்லுங்க, நீதிமான் கர்த்தரை நம்பி சிங்கத்தை போல் தைரியமா இருப்பான். யாரு? நீதிமான். எப்படி? சிங்கத்தை போல. யாரை நம்பி? கர்த்தரை நம்பி. சிங்கம் துரத்தண்டாம். சிங்கம் கர்ச்சிச்சா போதும், முயல் இருக்கிற இடத்துல 1க்கு 2க்கும் போகும். சிங்கம் கர்ச்சிக்கும்போ சின்ன சின்ன மிருகங்களுக்கு குடல் வர வரைக்கும். அதாக்கும் ஒரு தேவ பிள்ளையின் துதி, அதாக்கு ஒரு தேவ பிள்ளையின் ஆராதனை, அதாக்கு ஒரு தேவ பிள்ளையின் வாயிலிருந்து வருகிற ஆவியில நிறைந்த வார்த்தைகள். ரெண்டு நிமிஷம் எழும்பி நிப்போமா? வெட்டி ஜபிக்க போறோம். என்ன மரண பயத்தின் ஆவியை வெட்டி ஜபிக்க போறோம். எந்தவித பயத்தின் ஆவியும் வெட்டி ஜபிக்க போறோம். எல்லாரும் கண்ணை மூடணும். ஆவியானவர் பலமாய் இந்த டெண்டுக்குள்ள இறங்குகிறார். நல்ல கண்ணை மூடி வாயை திறந்து ஆவியில போராடுங்க. அபிஷேகம் பெற்ற எல்லாரும் வாயை திறக்கணும். ராந்தல் கபாந்தர கந்தல் கபர பலபர பலவா ரேலாந்தர பலவா. ஓ லிவர் ஆண்டவர் தொடராரு, ஓ கிட்னி ஆண்டவர் தொடராரு. உனக்குள்ள ஆழமாய் விழுந்து கிடக்கிற அந்த மரண பயத்தின் ஆவி எரிந்து கொண்டிருக்கிறது. கை தட்டி கண்ணை மூடி வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து பெற்றுக்கொள் அபிஷேகம். நல்ல பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா பக்கமும் இறங்குகிறது. எல்லா பக்கமும் தேவ பிரசன்னம் முற்றுகையிடுகிறது. யாரும் மௌனமா இருக்க கூடாது. அத்தனை பேரும் வாயை திறந்து அபிஷேகம் உள்ளவர்கள் ஆவியில நிரம்பி கிருபை பெற்றவர்கள் 2 கையை தட்டி, நீ தோற்று போவது இல்லை. சத்தருடைய கடைசி ஆயுதமும் இப்பொழுது முறிந்து கொண்டிருக்கிறது. எங்க இருந்தாலும் வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. ரபா கத்தா ரபா ரிஹந்தா ரபா ரேலந்தா ரபா. இணைந்து அந்நிய பாஷை பேசுங்க. இணைந்து அந்நிய பாஷை பேசுங்க. இணைந்து ஆவியில பேசுங்க. இணைந்து ஆவியானவர் விட்டு கொடுங்க. ஒரு பலன் உங்க உள்ளம் கால் முதல் உச்சம் தலைவரை பிடிக்குது. மின்சாரம் பாய்வதை போல கர்த்தருடைய ஆவி பாயுது. ஒரு வஸ்திரத்தை உருவி எரிப்பது போல ஒரு மரண ஆவிய உருவி எரிக்கிறாரு. மேல போர்த்திருக்கிற அந்த சத்துருடைய வல்லமை எரியுது. ஏன் விடாத விடாத. கைய தட்டி பிடி, பாட்டி பிடி. விடாதுங்க விடாதுங்க. எல்லா பக்கம் அக்கறி. விடாத விடாத. ராகாஷாதாரா ரிகந்தாரா ரிஅந்தாரா ரேஹந்தாரா ரிஅந்தாரா. இப்ப விடுதலை, உனக்கு விடுதலை. கண்ணை மூடி பச்சுக்கோ. உன் சரீரத்துல விடுதலை. விடாத விடாத. ஆவியில போராடு. ரபா கத்தா ரபா ரிபா கந்தா ரபா. அத்தனை பேர் பெற்றுக்கொள்ளுங்க. அத்தனை பேர் பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அசாதாரண வல்லமை.
வெட்டி எறியும்படி ஏவப்படுறவங்க வெட்டி எறியுங்க. ஆவியில போராடி ஜெபிங்க. உடகதன கடகத்தனாதன கந்தல் கபரபலபலபலபா ரேல் அந்தரப சந்தரபலபலபலபா ரியந்தல் பிரௌடபலபலபலபா ஊடக துரபலபலபலபா. கர்த்தருடைய வல்லம் உன் மேல இறங்குது. கர்த்தருடைய ஆவி உன் மேல பலமா இறங்குது. கண்ணை மூடி பெற்றுக்கோ. ஒரு போர்வை எடுத்து எறிவது போல உன் மேல விழுந்திருக்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் உருவி எரிக்கிறாரு. ஏன் விடாத? அத்தனை பேரும் வாய திறந்து, அத்தனை பேரும் வாய திறந்து, அத்தனை பேரும் வாய திறந்து. எல்லா பக்கமும் கர்த்தருடைய ஆவி பலமா இறங்குது. எல்லா பக்கமும் தேவ பிரசன்னம் பலமா இறங்குது. இனி அந்த பயத்தின் ஆவிக்கு இடம் இல்ல. இனி அந்த பலவீனத்தின் ஆவிக்கு இடம் இல்ல. இனி அந்த சத்துருவுக்கு இடம் இல்ல. இனி அந்த அந்தகார வல்லமைக்கு இடம் இல்ல. நீதிமான் சிங்கத்தை போல வல்லமை நாவியானவர் என்னில் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. அவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே அகற்றிவிட்டே கசப்புகள். அன்பினாவி எனக்குள்ளே அகற்றிவிட்டே கசப்புகள். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் ஒரு சொல்லாத விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால்
அணுகுவதில்லை. அவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் விட்டு கசப்புவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே கசப்புவதில்லை. வல்லமை அளவு நம்ம வசனத்தை தியானிச்சோம். கண்ணை மூடி நில்லுங்க. நான் சொன்னதெல்லாம் ஒரு தடவை சொல்றேன். இது நல்ல வேலை, இது பெரிய வேலை, இது கர்த்தரின் வேலை, இது கர்த்தரின் ஆலயத்தின் வேலை. இதை கட்டணும், இதை பழுது பார்த்து கட்டணும், இதை ஜாக்கிரதையா கட்டணும், இதை உற்சாகமா கட்டணும். இதுல ஆசாரியன், பிரதான ஆசாரியன் முதல் மளிகைக்காரன் வர எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு. எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டுவதற்கு வாய்ப்பில்லை. எல்லாருக்கும் ஒரு டியூட்டி. தேவ பிரசன்னத்துல வந்துட்டா நாம எல்லாருமே ஒரு பொறுப்புள்ளவர்கள், ஒரு பொறுப்புள்ளவர்கள். நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை தாராரு. நம்மளை நம்பி ஒரு குடும்பத்தின் பொறுப்பு, 10 குடும்பங்களின் பொது பொறுப்பு, ஒரு கிராமத்தின் பொறுப்பு, ஒரு தேசத்தின் பொறுப்பு. தேவ பிரசன்னத்துல வந்தாலே நம்ம பொறுப்புள்ளவர்கள். எனக்கு வேலை நல்லா தெரியும்னு சொல்ற ஒரு இன்ஜினியரையும் ஒரு கொத்தனாரையும் கர்த்தர் பயன்படுத்தல. கர்த்தர் பயன்படுத்துறது பிரதான ஆசாரியன். ஆசாரியன், மாகாணங்களின் அதிபதிகள், பிரபுக்கள், தட்டான், கொல்லன், தைலக்காரன், மளிகை கடக்காரன். கர்த்தர் பயன்படுத்துறது எல்லாமே இதோட ஒரு தொடர்பும் இல்லாதவர்கள். அதுதான் தேவன் என்னுடைய திறமை என்று சொல்லாதபடிக்கு கிருபையை சார்ந்து கொள்ளும்படி. நாம 7 காரியங்களை பார்ப்போம்னு சொன்னேன். 1, மனமடி உண்டாக்கும் வார்த்தைகள். 2, ஒத்துழைக்காத சரீரம். 3, பிளவுபடுத்துகிற சிலர். 4, திரும்ப திரும்ப தாக்குதல். 5, ஒருவித மரண பயத்தின் வல்லமை. நான் இதோட முடிச்சுக்கிட்டுறேனே. ஒரே ஒரு வழியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இதுக்கு நடுவில் நான் செயல்படுவது எப்படி? செயல்படுவதற்கு ஒரே ஒரு வழி, சரியான அறிக்கையிடுதல். சொல்லுங்க. யோவேல் 3:10 அங்க சொல்லி இருக்கு, இதுதான் என்னுடைய கடைசி வார்த்தைன்னு. அங்க சொல்லி இருக்கு, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. கையை உயர்த்தி, கண்ணை மூடி கையை உயர்த்தி, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே சொல்லுங்க.
வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நூற்றுக்கணக்கில் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆயிரக்கணக்கில் நெருக்கடிகள் இருக்கலாம், மேற்கொள்ள முடியாத சோதனைகள் இருக்கலாம். சத்துரு திரும்ப திரும்ப வந்து உன்னை மட்டும் லக்காய் நிறுத்தி போராடி கொண்டிருக்கலாம். ஆனா நீ வாயை திறந்து சொல்லணும், நான் பலவான், நான் பலவான். என் பலன் சரீர பலன் அல்ல, என் பலனாகிய கர்த்தர். இந்த ஒரு சம்பவத்தை கண்ணை மூடி நீங்க கவனிச்சே ஆகணும்னு நான் இன்னைக்கு இதை சொல்லணும்னு ஆவியானவர் என்னை ஏவுனதுனால சொல்றேன். ஒரு பாஸ்டருக்கு ஒரு மகன், அந்த மகன் பாஸ்டருக்கு அசிஸ்டண்டா இருந்து ஊழியங்களை கவனிச்சுட்டே இருந்தாரு. திடீர்னு பாஸ்டர் இறந்துட்டாரு. ஆட்கள் மகனை ஒத்துக்கிடல, ஆட்கள் மகனை ஒத்துக்கிடல. கொஞ்சம் பேர் மகன் எங்களுக்கு பாஸ்டரா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன செய்யன்னு மகன் அறியாம இருக்கும்போ ஒரு வீட்டு கூட்டம், அந்த வீட்டு கூட்டத்தில் பாட்டெல்லாம் பாடி முடிஞ்சு தனக்குள்ளே உடைஞ்சு போன பாஸ்டருடைய மகன் எழும்பி நின்று வசனத்தை வாசிச்ச உடனே ஒரு ஆளுக்குள்ள இருந்து பிசாசு வெளியே வந்து, ஒரு ஆளுக்குள்ள இருந்து பிசாசு வெளியே வந்த உடனே சபை மட்டும் இல்லை, தேசமே அங்கீகரித்தது. தடைப்பட்ட கிரியைகள் மறுபடியும் வெளிப்பட போகுது. தடைப்பட்ட கிரியை மறுபடியும் தர போறாரு. தடைப்பட்ட அபிஷேகத்தை மறுபடியும் தராரு. கண்ண மூடி கை தட்டி பெற்றுக்கோ. அதைவிட பலமாய், அதைவிட பலமாய், அதைவிட பலமாய். எங்கே அவமானப்பட்டாயோ அங்கே நிறுத்துகிறார். அவர்கள் தங்கள் கழுத்தை கர்த்தரின் வேலைக்கு கொடுக்கவில்லை. ஒரு ஆயுசு தானே உண்டு, கர்த்தரின் வேலைக்கு தோள் கொடுக்கிறேன் அப்படின்னு மனப்பூர்வமா சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி பிடிங்க. கையை உயர்த்தி ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. எப்போ நீங்க தெய்வத்தினுடைய பொறுப்பை எடுக்கிறீங்களோ அப்போ தெய்வம் உங்க குடும்ப பொறுப்பை எடுக்கிறார். எப்போ நீங்க தெய்வத்தின் காரியத்துக்காக செயல்படுறீங்களோ அப்பவே உங்க காரியத்துக்காக கர்த்தர் இறங்குகிறார். அல்லேலூயா.